விடுதலை நாள் விழாவையொட்டி சென்னையில் இன்று இறுதிக்கட்ட அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்றது. விடுதலை நாள் விழாவிற்காக ஏற்கனவே 2 முறை ஒத்திகை நிகழ்ச்சிகள் நடந்துள்ளன. இதனைத் தொடர்ந்து இன்று 3வது மற்றும் இறுதிக்கட்ட ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கமாண்டோ படை, குதிரைப்படை, பெண் காவலர்கள் உள்ளிட்ட 7 படைப்பிரிவினர் பங்கேற்ற அணிவகுப்பு மரியாதை இடம்பெற்றது. அணிவகுப்பு மரியாதையை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டு தேசிய கொடியை ஏற்றுவது போன்று ஒத்திகையும் நடைபெற்றது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காவல்துறையினர் வழங்கும் அணிவணக்க மரியாதையினை ஏற்றுக்கொள்ள உள்ளார்கள். Ladies and gentlemen, the Honorable Chief Minister of Tamil Nadu will now inspect the parade. பின்னர் பல்வேறு விருதுகள் வழங்குவது போன்றும் முழுமையான நிகழ்ச்சிகளின் ஒத்திகையும் நடைபெற்றது. நாளை மறுநாள் விடுதலை நாள் கொண்டாடப்படுவதையொட்டி அப்பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுகிறது. மேலும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. இதேபோல புதுச்சேரியில் விடுதலை நாள் விழா ஒத்திகை கடற்கரை சாலையில் நடைபெற்றது. இதில் காவல்துறை, தீயணைப்புத்துறை, ஊர்காவல் படை, தேசிய மாணவர் படை மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு நடைபெற்றது. இதனிடையே சுற்றுலா பயணிகள் போர்வையில் நாச வேலைகள் செய்பவர்கள் வருவதை தடுக்க தமிழக, கர்நாடக எல்லை சோதனை சாவடியில் காவல்துறையினர் கடுமையான ஊர்தி ஆய்வில் ஈடுபட்டனர். தீவிர ஆய்வுக்கு பிறகே தமிழக எல்லையில் ஊர்திகள் அனுமதிக்கப்படுகின்றன.